யாராவது வந்தீங்க போன தடவை 2 தடவை வந்திருக்கீங்க. இப்போ அங்கே பேசுறதுக்கு இங்கே பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சதை சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் உங்களெல்லாம் பேச வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தைரியம் வர்றதுக்கு தான். நீங்கள் இந்த சின்ன ஊரில் இருக்கீங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய மனசில் தோன்ற விஷயங்கள் நிறையா பேச சொல்லி உங்கள் சார்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் அடுத்த லெவல். நீங்கள் இப்போ தான் வந்து 8th வந்தப்புறம் வேறு ஸ்கூல் போவீங்க, அப்புறம் காலேஜ் போகணும், வெளியூர்லாம் போய் படிக்கணும் போது உங்களுக்கு தைரியம் மனசில் வரணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக பேசிக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேச வைக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு அந்த மனசில் தைரியம் வரும். அந்த தைரியத்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க, இந்த ஸ்கூல் வரதுக்கும் சரி, அதுக்கப்புறம் போகும்போதும் சரி. ஆனால் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நாங்களாம் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே நாங்களும் கஷ்டப்பட்டு நம்ம மனசில் இந்த தைரியத்தை வெளில கொண்டு வந்தாலும் நம்ம மற்றவங்க முன்னாடி பேசவே முடியும். அந்த மாதிரி நீங்களும் எல்லாம் தைரியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த இதில் எதுக்குமே பயப்படக்கூடாது. எப்பவுமே நேர்மையாக இருக்கணும். நம்ம மனசுக்கு பட்டதை நல்ல விஷயங்களை எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லலாம். கெட்டதை யார் பண்ணாலும் நீங்கள் அவங்கள விட்டு தள்ளி வந்துடுங்க. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம்னா அவங்க கூட இனிமேல் சேரவே சேராதீங்க. இது எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே மனசில் வச்சுக்கிட்டாதான் நீங்கள் வெவ்வேறு கிளாஸ் எல்லாம் போகும்போது அது உங்கள் மனசுலேயே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக படிப்பை தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். படிப்பை பார்த்துட்டு நிப்பாட்டவே கூடாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. சரியா? ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சாருக்கும் நன்றி சொல்கிறேன்.